ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இந்த முள்ளங்கியில தான் இன்னைக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்கும் சைடிஷாக ஒன்று செய்ய போகிறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதில் 2 முள்ளங்கியை தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இது இந்த சைடு இருக்கட்டும். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதையெல்லாம் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இது ரெண்டையும் சேர்த்து இதில் நான் போட்டிருக்கேன். இப்போ மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துட்டேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒன்றத்தையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதையே கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே பிசைஞ்சு விட்டுடலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்ட பின்னாடி இந்த முள்ளங்கியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாம் இந்த முள்ளங்கி துண்டுகளில் எல்லாமே இந்த மசாலா எல்லாம் படுற மாதிரி நம்ம அப்படியே கிளறி அப்படியே பிசைஞ்சு விட்டுறலாம். இந்த முள்ளங்கியை நம்ம எப்படி செஞ்சாலும், சாம்பார் செஞ்சாலும், நல்லா காரக்குழம்பு செஞ்சால், எப்படி செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குட்டீஸுங்களுக்கும் டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்தாலும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு. நீங்கள் இது கூட கொஞ்சம் லெமன் புழிஞ்சி விட்டுக்கிறதுனா விட்டுக்கோங்க. நான் விடலை. மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எல்லாம் நல்லா ஊறிட்டு இருக்கும் பாருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதிகமாக எண்ணெய் விட வேண்டாம், கொஞ்சமாக விட்டால் போதும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இருக்கிற அளவுக்கு எடுத்து வச்சுட்டேன். அது அப்படியே வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு சைடு வேகட்டும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததை திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பின்னாடி இந்த சைடும் நல்லா வேகட்டும். சென்ட்ரலில் உள்ளது சீக்கிரம் வெந்துடும். அதனால் வேகாததை நம்ம அடிக்கடி இப்படி திருப்பி போட்டு வெந்த பின்னாடி எடுத்துக்கலாம். முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. நல்லா மொறு மொறுன்னு 2 சைடும் வெந்துருச்சு. எண்ணெயே பாருங்கள், நல்லா தண்ணி மாதிரி ஆயிரும். நம்ம போட்ட இந்த முள்ளங்கியும் நல்லா பெருசாக போட்டிருந்தாலும் வத்திரும். அப்படியே இப்படி சின்ன சின்னதாக வத்திரும். எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதை சில்லி சிக்கனே தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. இருங்க, கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு இப்படி நீங்கள் வறுத்து கொடுத்துட்டா எந்த பிள்ளைங்களும் இதை வேண்டான்னு சொல்லாது. லஞ்ச் பாக்ஸ் வச்சு கொடுத்தாலும் சரி, வேண்டான்னு சொல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. யாருமே பெரியவங்களே முதல் முள்ளங்கியா அப்படின்னு சொல்லி அது ஒரு வாசம் அடிக்க வேற, அதனாலையும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ இதையே எடுத்துக்கலாம். கொஞ்சம் இருக்கு, அதையும் போட்டுடுறேன். அடுத்ததையும் போட்டுட்டேன்.
அதுவும் நல்லா வேகட்டும். பாருங்க, எடுத்ததை நல்லா எண்ணெய் வடிட்டோன்னு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததும் நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். முள்ளங்கிலேயே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. பொரிச்சு எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும். இது முள்ளங்கியில் செஞ்சோமா அப்படிங்கிறதே தெரியாது. சாப்பிட்டோம்னா ஏதோ கிழங்கு வகையில் செஞ்ச மாதிரி தான் அந்த டேஸ்ட் இருக்கும். நல்லா மேலே மொறுன்னு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லா விதமான சாதத்துக்கு, வெரைட்டி சாப்பாடு எல்லாத்துக்கும், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க. நன்றி.